வணக்கம் நண்பா. நம்ம தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க படகுகளும் பார்த்தீங்கன்னா சிறைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறைபிடிக்கப்பட்ட படகுகள் மற்றும் மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பா நாகப்பட்டினத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நிர்வாகிகள் அதே மாதிரி பொதுமக்களும் கலந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மீனவர்களுக்காக இன்று மட்டும் கழக போராட்டத்தில் நிற்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அந்த 13 தீர்மானங்கள்ல மீனவர்களுக்கான தீர்மானமா எங்க தலைவர் விஜய் அவர்கள் தீர்மானம் செயல்படுத்தி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இலங்கை கடற்படையில பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்து வரையும் அபராதம் விதித்து சில பேரை அங்கேயே சிறையில் அடைக்கப்படுகிறாங்க. அதே மாதிரி அவங்கள சில சமயம் சுட்டுக் கொல்ல கூட தயங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இலங்கை அரசை கண்டித்து நம் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணல நண்பா. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2011 இளைய தளபதி விஜய் மக்கள் இயக்கமா சார்பிலேயே அன்று தலைவர் விஜய் அவர்கள் கூட்டின கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு நடிகராக இருந்தபோது அவ்வளோ கூட்டத்தை கூட்டி அவ்வளோ பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் இல்லாட்டியும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த நம் கழக தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட மோடி அவர்களுக்கு 11 கடிதமும் அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 கடிதமும் மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த இளைஞர் கடற்படை கைது செய்யப்படுவதை தண்டித்து ஒரு விதமான எதுவும் செய்யப்படவில்லை என்பதை இந்த மாதிரி தளபதியை பற்றி தகவலை தெரிஞ்சுக்கணும், டிவிக்கு அப்டேட்ஸ் தெரியணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் அபிலாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.